ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விருந்து கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்டதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த விருந்திலே ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொடுக்கிற சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினால் இரத்தத்தினால் உண்டாயிற்று. உபத்திரவங்கள், கவலைகள், போராட்டங்கள் இருக்கிறதான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய சரீரமும் இரத்தமும் மூலமாக ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதே விருந்து இன்றைக்கும் எதிலே சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகும் பொழுது வழியிலே வாசல் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்ததான சம்பவத்தையும் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனங்களின் மூலமாய் வெளிப்படுத்துகிற சந்தோஷம் என்ன? வியாதியின் அடிமைத்தனத்தில் அல்லது வியாதியின் வேதனையில் அல்லது மரண படுக்கையில், வியாதிகளினால் உண்டான மரண படுக்கையில் அல்லது யாரும் உதவி செய்யக்கூடாதபடி இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற என் ஆண்டவராய் இருக்கிறார். அதற்காகவே ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலே உண்டான வியாதிகளுக்காக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை விருந்தாக கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மனிதனுக்கு கொடுக்கிற விருந்து கொஞ்ச காலம் மாத்திரமே அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு சில மணி துளிகளில் அவைகள் கடந்து விடுகிறன, மறைந்து போகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே உண்டான விருந்து நித்தியமாக காலமாக தொடர்கிற ஒரு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இங்கே ஒரு மனிதன் பிறந்தது முதல் நடக்க கூடாதபடிக்கு பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு வாலிபன். எனக்கு அருமையானவர்களே, பிறந்தது முதல் நடக்க முடியவில்லை, பிறந்தது முதல் மற்றவர்களைப் போல வாழ்க்கையை சந்தோஷத்தோடு அனுபவிக்க முடியாத ஒரு மனிதனாக பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் கொண்டு விட்டுவிட்டு கடந்து செல்லுவார்கள். அன்றைக்கு வருகிற அந்த ஒரு சில பணம் மாத்திரமே அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாய் காணப்பட்டது. ஆனால் பேதுருவும் யோவானும் ஒரு நாளிலே தேவாலயத்திற்கு ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது இந்த மனிதன் பேதுருவை பார்த்து, சீஷர்களை பார்த்து கேட்கிறான், தனக்கு ஏதாகிலும் அவரிடத்தில் கிடைக்கும், அதனாலே என் ஜீவனை காத்து கொள்ளலாமே என்று சொல்லி, ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி கரங்களை நீட்டின பொழுது பேதுரு அவனை உற்று பார்த்து, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, நாங்கள் வெறுமையாயிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், இந்த உலகத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற அந்த சந்தோஷம், விலையேறப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே, அந்த இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி கரங்களை பிடித்து தூக்கிவிட்டதை பார்க்கிறோம். அவன் எழுந்து நடந்தான், கர்த்தரை துதித்தான், மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த விருந்தின் மூலமாய் ஒரு மனிதனுடைய வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. பிறவியிலேயே நடக்கக்கூடாத ஒரு மனிதனை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக எல்லா கண்களும் ஆச்சரியப்படும்படியாக, யூதர்கள் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தார். எதினாலே? இயேசு கிறிஸ்துவினுடைய காயத்தினாலே, அவர் கொடுத்த சரீரத்தில் உண்டான காயத்தினாலே ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பேதுரு அவ்வளவு பெரிய அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினாலே செய்தான். பவுலடிகளும் கூட வேதம் சொல்லுகிறது போல விசேஷித்த அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள். பேதுருவின் நிழல் பட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ளே பிரவேசித்து அநேகர் வியாதி படுக்கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அல்லது இயேசு கிறிஸ்துடைய காயங்கள் ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு சுகமாக்குகிறதா இருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆயிரமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காயத்தினாலே இன்றைக்கு சுகமடைகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் வியாதி படுக்கை மாறுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் வியாதிகள் சுகமடைகிறதை பார்க்கிறோம். என கருமையானவர்களே, என் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் மாறாத ஒரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரு நாளும் செத்து போனது அல்ல. மனிதனுடைய சரீரத்தை போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் அல்ல. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் உயிர்த்தெழுதலின் சரீரமாக மாறி, மகிமையின் சரீரமாக மாறி, இன்றைக்கு காயப்பட்ட கரங்களோடு கூட என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். ஆயிரங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவுடைய காயத்தினாலும் சுகமாக்கப்பட்டவர்கள் ஏராளமாயிருக்கிறார்கள். அதே இயேசுவினுடைய சரீரம், அதே இயேசு கிறிஸ்துவுடைய காயங்கள் இன்றைக்கும் சுகப்படுத்தி சந்தோஷம் கொடுக்கிறதை நீங்கள் அறிவீர்கள், அறிய போகிறீர்கள். என கருமையானவர்களை, விசுவாசிக்கிறீர்களோ? விசுவாசிக்கிறீர்களோ? என் ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஒரு தேவன். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கும்படியாய் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த சகோதரியுடைய சரீரத்தில் வியாதி. ஒரு சில மருத்துவர்கள் கைவிட்டார்கள். மரண படுக்கை அவர்களை சூழ்ந்து கொண்டது. மரணத்திற்கு சமீபமாய் வந்தார்கள். மருத்துவர்களால் முடியாது என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்ட ஒரு சகோதரி அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து இன்னும் வேறு ஒரு அல்லது உயர்ந்த மருத்துவத்தை கொண்ட, உயிர் காக்கிற மருத்துவத்தை கொண்ட ஒரு மருத்துவமனையிலே கொண்டு போய் வைத்தார்கள். ஒரு சில நாட்கள் குணமடைந்தது, உண்மைதான். ஆனால் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற சூழ்நிலையில் மறுபடியுமாக சரீரம் பலவீனம் அடைந்து நினைவு இல்லாத சூழ்நிலையில் மரணப்படுக்கையிலே தள்ளப்பட்டார்கள். மறுபடியுமாய் மருத்துவர்கள் அந்த சரீரத்தை சோதித்து அதற்கு ஏற்ற மருத்துவத்தை கொடுத்தார்கள். ஒரு சில நாட்கள் சரீரம் பலன் அடைந்தது, நினைவு திரும்பினது, எல்லாம் நார்மலாய் மாறக்கூடிய நிலைமையில வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலை வந்த பொழுது மறுபடியுமாக சுய நினைவு இழந்து மறுபடியுமாய்
அவசர சிகிச்சைக்குள்ளாய் தள்ளப்பட்டு அங்கே வைக்கப்பட்டு சிகிச்சை செய்யப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, மறுபடியுமாக வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில் அப்படி மறுபடியுமாக அநேக முறை மரணத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இறுதியிலே அழைத்து சென்றார்கள். அந்த சரீரத்தின் மேல் கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த சரீரத்திற்காக சிந்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் இந்த சரீரத்திற்காக காயப்பட்டது. ஆண்டவரே, நான் அதை விசுவாசித்து ஜெபிக்கிறேன், விசுவாசித்து அறிக்கை பண்ணி நான் ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகள் மறைந்து போவதாக, இந்த வியாதிகள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாவதாக என்று சொல்லி வியாதியை கடிந்து ஜெபித்து விட்டு வந்தேன். என கருமையானவர்களே, அடுத்த நாள் வீட்டிற்கு அழைத்து சென்று வருகிறதை கண்டு கர்த்தரை துதித்தேன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதே இயேசு மரித்து போன ஒரு விருந்து அல்ல, செத்து போனவர் விருந்து அல்ல. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சிலுவையிலே அடிக்கப்பட்டதல்லவா, கழுகுகை போல திரளான ஜனங்கள் அந்த சரீரத்தை நோக்கி வருவார்களானால் எல்லாருக்கும் உண்டான விருந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களோ? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வியாதி படுக்கை மாறும். இயேசுவின் நாமத்தினாலே அவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் அவருடைய தழும்புகள் நீட்டப்பட்டதாயிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிப்பீர்களா? விருந்து சந்தோஷத்திற்காக ஆயத்தம் படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்காகவும் விருந்தாக கொடுக்கப்பட்டது. அது துக்கத்தின் வழியாய் கடந்து செல்லுகிற மனிதனுக்காக, பாவத்தோடு வாழுகிற மனிதனுக்காக, வியாதி படுக்கையில கிடக்கிற ஒரு மனிதனுக்காக, வருத்தத்தோடு பாரத்தோடு கிடக்கிற ஒரு மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட விருந்து இன்றைக்கும் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்வீர்களா? ஐயோ, வியாதி என்னை தொடர்ந்து பிடிக்கிறது, வியாதி படுக்கையில நான் காணப்படுகிறேன், பொல்லாத சத்துரு என்னை வியாதியினால் மரண படுக்கையில தள்ளிவிட்டான் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ? ஒரு விசை அந்த விருந்தை நோக்கி பாருங்கள். கொல்கதா மலையிலே சிந்தின இரத்தத்தை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட தழும்புகளை நோக்கி பாருங்கள். இப்பொழுது விசுவாசித்து ஜெபியுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது, உங்கள் வியாதிகள் சுகமடைய போகிறது, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு அழிக்கப்பட்டு போகிறான். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் துக்கங்கள் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பாடுகள், உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களால் மாறப்போகிறது. அவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தராயிருக்கிற இயேசுவே, உலகத்திற்காக சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இயேசுவின் தழும்புகளால் குணமாவதாக. ஆண்டவரே, மரண படுக்கைகள் இயேசுவின் தழும்புகளால் மாறுவதாக. மரண படுக்கைகள் மாறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நீ சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு நீ சமீபமாய் இருக்கிறபடினாலே இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே நீர் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற விருந்தின் மூலமாக சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை தடை செய்கிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் வியாதி படுக்கைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறேன். கரங்களை எடு என்று சொல்லி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.